விசாரணை என்ற பெயரில் ஆண்டு கணக்கில் நிலுவையில் உள்ள தற்காலிக பணி நீக்க நடவடிக்கைகளுக்கு கால நிர்ணயம் செய்ய அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அனைத்து ஓய்வூதியதாரர்கள் சங்க மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் ராமமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. கௌரவ தலைவர் பரமேஸ்வரன் முன்னிலை வகித்தார். 29 மாவட்டங்களிலிருந்து 100க்கும் அதிகமான செயற்குழு உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் விசாரணை என்ற பெயரில் விழிப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை, நீண்ட கால நிலுவை ஒழுங்கு நடவடிக்கைகள், தற்காலிக பணி நீக்க நடவடிக்கைகள் போன்ற நடவடிக்கைகளை காலவரையற்ற நிர்ணயம் செய்து விரைவாக முடித்திட வேண்டும் என்றும், ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டத்தை மாதந்தோறும் நடத்தி அவர்களின் குறைகளை ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநருடன் நிவர்த்தி செய்திடவும், மருத்துவ காப்பீடு திட்டத்தை ஊராட்சி ஒன்றிய பணி ஓய்வூதியதாரர்களுக்கு விரிவுபடுத்த அரசாணையை உடனே வெளியிடவும், ஓய்வூதியம், தற்காலிக ஓய்வூதியம், பிழைப்பூதியம், ஓய்வூதிய பயன்கள், கூடுதல் ஓய்வூதியம் போன்றவை எந்தவித காலதாமதமுமின்றி வழங்கப்படுவதை அரசு உறுதிப்படுத்த வேண்டுமென தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் மாநில பொதுச் செயலர் ரவி, தஞ்சை மாவட்ட தலைவர் பால்ராஜ், மாநில துணைத் தலைவர் ராஜமோகன், மாநில பொருளாளர் மகாலிங்கம் உள்ளிட்ட திரளான மாநில நிர்வாகிகள் பங்கேற்றனர்.